திறக்கப்பட்ட அந்த மாபெரும் புஸ்தகங்கள். வெள்ளை சிம்மாசனத்தில் நடக்கும் அதிர்ச்சி. உங்கள் பெயர் அங்கே இருக்கிறதா? மனித சரித்திரத்தின் கடைசி நீதிமன்றம். ரகசியங்களை உடைக்கும் அந்த புத்தகம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 20 பதபதைக்கும் உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைக்கப்பட்ட 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜீவ புஸ்தகமும் நியாயத்தீர்ப்பின் சிம்மாசனமும். வெள்ளை சிம்மாசனத்தில் திறக்கப்பட போகும் அந்த புத்தகங்கள் என்ன? உலக சரித்திரத்தின் கடைசி நாள். எல்லா போர்களும் முடிந்துவிட்டன. சாத்தான் நிரந்தரமாக அக்கினி கடலில் தள்ளப்பட்டு விட்டான். இப்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஸ்தம்பித்து நிற்கும் அந்த மாபெரும் நீதிமன்றம் கூட போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் மனித மூளையை உலுக்கும் ஒரு பதபதைக்கும் தரிசனத்தை காண்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11. பின்பு பெரியதொரு வெள்ளையான சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் நியாய தீர்ப்புக்காக தன் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்த மாத்திரத்தில் அவருடைய முகத்தின் மகிமையையும் கோபத்தையும் தாங்க முடியாமல் இதுவரை நாம் வாழ்ந்த இந்த பூமியும் நாம் பார்க்கிற இந்த வானமும் அப்படியே சுக்குநூறாக உடைந்து தப்பித்து ஓடி ஒளிகிறது. அங்கே நிற்கக்கூட இடமில்லை. ஆனால் அந்த மாபெரும் அண்டவெளியில் இந்த பிரம்மாண்டமான வெள்ளை சிம்மாசனத்திற்கு முன்பாக உலகத்தில் பிறந்து மரித்து போன கோடிக்கணக்கான மக்கள் நடுங்கி கொண்டு வந்து நிற்கிறார்கள். இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து இந்த மாபெரும் கடைசி நீதிமன்றத்தில் திறக்கப்பட போகும் அந்த புத்தகங்களின் அதிபயங்கரமான ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். இந்த நீதிமன்றத்தில் வக்கீல்கள் கிடையாது, சாட்சிகள் கிடையாது, மேல்முறையீடு செய்யவே முடியாது. ஆதாம் முதல் உலகத்தின் கடைசி மனிதன் வரை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் மரித்து போன அத்தனை பேரும் அந்த சிம்மாசனத்திற்கு முன்பாக வந்து நின்றே ஆக வேண்டும். தேவன் எப்படி அவர்களை கொண்டு வருகிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20:13. சமுத்திரம் தன்னுள் இருந்த மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுக்குள் இருந்த மரித்தோரை ஒப்புவித்தன. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு கடலில் மூழ்கி செத்தவர்கள், சுறாமீன்களால் விழுங்கப்பட்டவர்கள், நெருப்பிலே எரிந்து சாம்பலாக்கப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்கள் என அனைவரும் மரணமும் பாதாளமும் அப்படியே கக்கி வெளியே தள்ளுகிறது. சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அன்று அனைவரும் சமம். சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று பைபிள் ஆணித்தரமாக சொல்கிறது. அங்கே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து அந்த மாபெரும் உத்தரவு பிறக்கிறது. புஸ்தகங்களை திறங்கள். நன்றாக கவனியுங்கள். அங்கே ஒரு புஸ்தகம் திறக்கப்படவில்லை, பல புஸ்தகங்கள் திறக்கப்படுகின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். முதலில் திறக்கப்பட்ட அந்த புஸ்தகங்கள் என்ன தெரியுமா? மனிதர்கள் பூமியில் வாழ்ந்தபோது செய்த அத்தனை காரியங்களும் நொடி பிசகாமல் பதிவு செய்த கிரியைகளின் புத்தகங்கள். நீங்கள் மூடி அறைக்குள் செய்த பாவங்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து இருட்டில் செய்த துரோகங்கள், உங்கள் செல்போனில் நீங்கள் மறைத்து வைத்த ரகசியங்கள், நீங்கள் பேசிய ஒவ்வொரு வீணான வார்த்தைகள் அத்தனையும் அந்த புத்தகங்களில் தேவதூதர்களால் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நானல்ல ரொம்ப நல்லவன், நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, என் புண்ணியமே என்னை காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டு அங்கே நிற்பவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய அந்த புத்தகத்தில் ஒரு சிறு பாவம் கூட விடப்படாமல் வாசிக்கப்படும். இந்த புத்தகங்களை வாசிக்கப்படும் போது எந்த மனிதனாலும் நான் தப்பு செய்யவில்லை என்று தேவனுக்கு முன்பாக வாயை திறக்கவே முடியாது. அத்தனை பேருடைய வாயும் அடைக்கப்படும். மனிதருடைய சொந்த நற்கிரியைகளால் ஒரு காலம் பரலோகத்திற்கு போகவே முடியாது என்பதனை அந்த புத்தகங்கள் ஆணித்தரமாக நிரூபிக்கும். மனிதருடைய பாவங்களை பட்டியலிட்ட அந்த புஸ்தகங்கள் வாசிக்கப்பட்ட பின்பு அங்கே தேவன் வேறொரு புஸ்தகத்தை திறக்கிறார். அதன் பெயர்தான் ஜீவ புஸ்தகம், தி புக் ஆஃப் லைஃப். இந்த ஜீவ புஸ்தகத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட அந்த புத்தகங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? முன்பு திறக்கப்பட்ட புத்தகங்களில் மனிதர்களுடைய செயல்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஜீவ புஸ்தகத்தில் மனிதர்களுடைய பெயர்கள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று அழைக்கிறது. இந்த ஜீவ புஸ்தகத்தில் ஒருவருடைய பெயர் எப்படி இடம்பெறும்? அவர்கள் பூமியில் வாழ்ந்தபோது செய்த தர்ம காரியங்களினாலோ அவர்கள் செய்த புண்ணியங்களினாலோ அந்த பெயர் எழுதப்படுவதில்லை. யார் ஒருவர் பூமியில் வாழும்போது இயேசுவே என் பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து தன் அத்தனை பாவங்களையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கிறாரோ அவருடைய பெயர் மட்டுமே இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஒருவேளை அந்த முதலாவது புஸ்தகத்தில் உங்களுடைய பாவங்கள் மலை போல குவிந்திருந்தாலும் உங்களுடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் இயேசுவின் இரத்தம் அந்த பாவங்களையும் அத்தனையும் துடைத்தெறிந்து உங்களை நீதிமானாக மாற்றிவிடும். ஆம், ஜீவ புஸ்தகம் என்பது பரலோகத்திற்குள் நுழைவதற்கான மாபெரும் பாஸ்போர்ட்.
இந்த மாபெரும் வெள்ளை சிங்காசனத்தின் தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவ்வளவுதான். தேவனுடைய அசைக்க முடியாத சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அவர்கள் பூமியில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்றால் அங்கே ஒரு சொட்டு கருணை கூட கிடைக்காது. மரணமும் பாதாளமும் பிசாசும் தள்ளப்பட்ட அதே கொடூரமான அக்கினி கடலில் அவர்கள் நித்தியமாக தள்ளப்படுவார்கள். இதைத்தான் பைபிள் 2ஆம் மரணம் என்று அழைக்கிறது. இந்த வெள்ளை சிம்மாசனத்துக்கு முன்பாக ஒரு குற்றவாளியை நிற்பதை விட பயங்கரமான காரியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இன்று நமக்கு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பெயர் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இதுதான் 100% பைபிள் உடைக்கும் அசைக்க முடியாத நியாய தீர்ப்பின் உண்மை. அந்த மாபெரும் நியாய தீர்ப்பையும் ஜீவ புஸ்தகத்தின் பதைபதைக்கும் ரகசியத்தையும் நாம் உடைத்து விட்டோம். ஆனால் அந்த பழைய வானமும் பூமியும் அழிந்து போன பின்பு தேவன் நமக்காக ஒரு மாபெரும் புதிய நகரத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். அதன் பெயர் புதிய எருசலேம். இந்த நகரத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 21 சொல்லப்பட்டுள்ள அளவீட்டை கேட்டால் உங்களுக்கு தலை சுற்றும். அந்த நகரம் சதுர வடிவமாக இருக்கிறது. அதனுடைய நீளம் அகலம் மட்டுமல்ல, அதனுடைய உயரமும் கூட சரியாக 12,000 ஸ்தாதி, கிட்டத்தட்ட 1500 மைல்கள் என்று வேதாகமம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. 1500 மைல் உயரத்திற்கு ஒரு பிரமாண்டமான தங்க நகரமா? அது எப்படி சாத்தியம்? அந்த நகரத்தின் அஸ்திவாரங்கள் என்ன? அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ ஏன் தேவைப்படாது? அடுத்த வீடியோவில் புதிய எருசலேம் நகரத்தின் மனித அறிவை முடக்கும் பௌதீக மற்றும் ஆவிக்குரிய ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாதேவனும் மகாராஜனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.